தமிழ் திரையுலகில் கடந்த சில ஆண்டுகளாகவே பாக்ஸ் ஆபீஸ் மோதல் சூடு பிடித்துள்ளது. எந்த ஹீரோக்களின் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் அதிக வசூல் செய்கிறது என்பது ரசிகர்களிடம் அதிக கவனம் ஈர்த்துள்ளது. முக்கியமாக ரஜினி மற்றும் விஜய் இருவரின் படங்களுக்கு தான் பாக்ஸ் ஆபீஸ் ரேஸில் மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்திருக்கிறது. இதனால் இரு தரப்பு ரசிகர்களும் அடிக்கடி சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்கின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளியில் நடிகர் ரஜினி மற்றும் விஜய் இருவருமே நேருக்கு நேர் மோதி பாக்ஸ் ஆபீஸில் கெத்து காட்ட உள்ளதாக தெரிகிறது. சூப்பர் ஸ்டார் தற்போது வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார். டிஜே ஞானவேல் இயக்கத்தில் லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். நடிகர் ரஜினியுடன் ஃபஹத் ஃபாசில், ராணா, அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் ஆகியோர் நடித்து வருகின்றனர். குறுகிய கால தயாரிப்பாக உருவாகும் வேட்டையன் படத்தின் ஷூட்டிங் அசுர வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த படம் ஏப்ரலில் வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வேட்டையின் ஷூட்டிங் முடிந்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடிய தாமதமாகும் என சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக வேட்டையின் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு பிளான் செய்து வருகிறதாம். இன்னொரு பக்கம் தளபதி விஜய் தற்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார். வெங்கட் பிரபு இயக்கும் இந்த படம் சயின்ஸ் பிக்ஷன் ஜர்னரில் உருவாகி வருகிறது. அதேபோல் தளபதி விஜயுடன் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி என ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றனர். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் கரியரில் தரமான சம்பவமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த படத்தை விஜயின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்யலாம் என படக்குழு முடிவு செய்திருக்கிறது. ஆனால் விஜய் சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் களமிறங்க முடிவு செய்துள்ளார். இதனால் கோட் படத்தை தீபாவளிக்கு வெளியிடலாமா என ஆலோசனை செய்து வருகிறாராம். தீபாவளி ரிலீஸில் வரும்போது தளபதி விஜய்க்கும் பெரிய ரீச் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ரஜினியின் வேட்டையனுக்கு போட்டியாக தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தீபாவளி ரேஸில் களமிறங்கும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் கமலின் இந்தியன் 2 ரிலீஸ் தேதியும் இன்னும் முடிவாகவில்லை. இந்த படமும் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதன்படி வேட்டையன், இந்தியன் 2, கோட் படங்கள் தீபாவளிக்கு வெளியானால் பாக்ஸ் ஆபீஸில் பல கோடிகள் வசூலாகும் என சினிமா விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.